இஞ்சி செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு மருத்துவ மூலிகை அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அதே சமயம் இந்த இஞ்சி முறப்பா சாப்பிடலாமா, இஞ்சியோட அதே பலன்கள் அதுக்கு கிடைக்குமா, யாரு இஞ்சி சாப்பிடக்கூடாது, எந்தெந்த சூழ்நிலைகள்ல இஞ்சி சாப்பிடக்கூடாது, இஞ்சியோட பலன்கள் குறித்த 3 விஷயங்களை இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டு சேனல் டாக்டர் கார்த்திகேயன். இப்போ இஞ்சி பொறுத்த வரைக்குங்க ஒரு நாளைக்கு 4 to 5 கிராம் அளவுக்கு எடுக்கலாம் அப்படிங்கிறது ஜெனரலா டாக்டர்களோட ரெக்கமெண்டேஷனா இருக்கும். 4 to 5 கிராம்ங்கிறது டைரக்டா இஞ்சி, சமையல்ல சேர்க்கப்பட்ட இஞ்சி இல்ல. சரி, நம்ம அப்படி 5 கிராமுக்கு மேல சாப்பிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்? இந்த மாதிரி சில சமயம் நம்ம வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தான் சாப்பிடுறோம். அதுவே நெஞ்சு எரிச்சல், வாய்ப்பகுதியில தொண்டை பகுதியில எரிச்சல் போன்றவை உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அடுத்த விஷயங்க, யாரு ரொட்டீனா இஞ்சியை எடுத்துக்க கூடாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரொட்டீனா எடுத்துக்க கூடாது அப்படிங்கிற லிஸ்ட்ல சில பேர் வருவாங்கங்க. ஒன்று இஞ்சிக்கு இயற்கையாகவே ரத்தம் உறைதல் தன்மையை குறைக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி உண்டு. அப்போ சர்ஜரி, அறுவை சிகிச்சை ஏதாவது பண்ண போறாங்க, இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வரும்போது கண்டிப்பா ஒரு 2 வாரம் முன்னாடியாவது சர்ஜரிக்கு முன்னாடியிலிருந்து இந்த இஞ்சியை தவிர்த்தே ஆகணும். ஏன்னா இஞ்சி இயற்கையாகவே ரத்தம் உறைதல் தன்மையை குறைக்கக்கூடிய மாதிரிங்கிறதுனால. அதே மாதிரி ரத்தம் உறைதல் தன்மையை குறைக்கக்கூடிய மருந்துகள் எடுக்கிறவங்களும், ஆஸ்பிரின் இந்த மாதிரி மருந்துகள் எடுக்கிறவங்களையுமே நம்ம ஸ்டாப் பண்ண சொல்லுவோம். சர்ஜரிக்கு முன்னாடி 2 வாரம் முன்னாடி ஸ்டாப் பண்ணுங்கன்னு. அந்த மாதிரி சில விஷயங்கள் உணவுகள்லையும் ஸ்டாப் பண்ண வேண்டியிருக்கும். அதுல ஒரு முக்கியமான விஷயம் இஞ்சி ஸ்டாப் பண்ணணும். இன்னொரு இஞ்சியோட முக்கியமான மருத்துவ பண்பு என்ன தெரியுங்களா? பித்த நீர் சுரப்பு. நம்ம கல்லீரல் முழுக்க எல்லா பகுதியிலும் இருந்தும் பித்த நீர் அப்படியே சுரந்து அந்த பச்சை கலர்ல இருக்கக்கூடியது பித்த நீர். இதை சுரக்கக்கூடியது கல்லீரல். கல்லீரல்ல இருந்து அந்த பித்த நீர் சுரந்து இந்த பேக் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பை, பித்தப்பை, கால் பிளாடர்ல போய் பித்த நீர்லாம் கலெக்ட் ஆகி அதுக்கப்புறம் கல்லீரல், பித்தப்பையில இருக்கக்கூடிய பித்த நீர் எல்லாம் சேர்ந்து அப்படியே கீழே எங்க போய் ஜாயின் ஆகுது? நம்ம குடல் பகுதியில, வயிற்றுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த குடல் பகுதியில ஜாயின் ஆகுது. இந்த பகுதியில ஏன் ஜாயின் ஆகுது? இந்த பகுதியில மெயினா கொழுப்புகளோட செரிமானம் இங்கதான் ஆரம்பிக்கும். நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல மாவு இருக்கும், புரதம் இருக்கும், கொழுப்புகள் இருக்கும் இல்லையா? இதுல மாவுச்சத்துலாம் வாயிலேயே ஜீரணமாக ஆரம்பிச்சிடும். ஈவன் புரதச்சத்து கூட கொஞ்சமா அங்க ஸ்டார்ட் பண்ணி வயிற்று பகுதியில மாவு, புரதம்லாம் நல்லா ஜீரணமாகும். இவ்வளவு பெரிய இந்த வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய என்சைம்கள் அந்த வேலையை பார்க்கும். ஆனா இந்த வயிற்று பகுதியில கொழுப்புகளை ஜீரணம் பண்ண அமிலங்கள் சுரக்காது. அந்த கொழுப்புகளை ஜீரணம் பண்ணக்கூடிய அமிலங்கள் கீழே தான் சுரக்கும். அந்த அமிலங்களோட சேர்த்து அந்த கொழுப்புகள் நல்லா ஜீரணமாக்கிறதுக்கு பித்த நீரும் ஒரு வகையில உதவி செய்யும். அப்படி இந்த பித்த நீர் சுரக்கிறதுக்கு நல்ல உதவி செய்யக்கூடியது இஞ்சி. ஆனால் இதே பித்த நீர்னால ப்ராப்ளம் உண்டாகுது. இந்த பித்தப்பையில கற்கள் உண்டாகுது அப்படின்னா, இந்த கற்கள் இருக்கும்போது, பித்தப்பை கற்கள் இருக்கும்போது, இது ஏற்கனவே பித்த நீர் சுரந்து அது இங்க சேர்ந்துதான் பித்தப்பை கல்லா மாறி இருக்கு. அப்ப இன்னும் அதிகமான பித்த நீர் சுரந்துச்சுன்னா இந்த பித்தப்பை கற்களோட சைஸ் எல்லாம் பெருசாகும். அது கீழே அடைப்புகளை ஏற்படுத்தலாம். அங்க பாருங்க, இங்க பைல் டக்ட்னு தெரியுதா? இந்த இடத்துல ஒரு கல் போய் இங்க அடைச்சிட்டு இருக்கு. இல்லைன்னா இங்க அப்படியே கீழே குடல் பகுதியில ஜாயின் ஆகும்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல ஒரு கல் போய் அடைச்சிட்டு இருக்கு. இந்த மாதிரி கல் அடைப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்குது. அதனால பித்தப்பையில கல் இருக்கு அப்படின்னு ஏற்கனவே டயக்னோஸ் செய்யப்பட்டவங்க இஞ்சி சாப்பிட்றத தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா அது அதிகப்படுத்தும் பித்த நீரோட சுரப்பை. ஆனா மற்றவங்களுக்கு இது நல்லது. ஏன்னா இஞ்சி ஜீரணம் உண்டு பண்ணுதுன்னு சொல்றோம்ல. ஏன் உண்டு பண்ணுது? இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இஞ்சி செய்யுது நம்ம குடலுக்குள்ளார, கொழுப்புகள் ஜீரணமாகிறதுக்கெல்லாம். அதனாலதான் இது செரிமானத்துக்கு நல்லது. இந்த பித்தப்பை கற்கள் பிரச்சனை சரி பண்ணினதுக்கு அப்புறம் நம்ம இஞ்சி எடுத்துக்கலாம், கண்டிப்பா எடுத்துக்கணும். அடுத்த விஷயம் நம்மளுக்கு சர்க்கரை நோய் இருக்கு, இல்ல ரத்த அழுத்தம் அதிகமா இருக்கு அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல நம்ம மாத்திரைகள் சாப்பிடுவோம். பொதுவா சர்க்கரை நோய் மற்றும் உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு மாரடைப்பு வரக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கிறதுனால நம்ம காமனா கொடுக்கக்கூடிய மருந்து ரத்தம் உறையாமல் வைக்கக்கூடிய மருந்துகள். இந்த ரத்தம் உறையாமல் இருக்க வைக்கக்கூடிய மருந்துகள் கொடுக்குறோம் அப்படிங்கும்போது இஞ்சிக்கும் அதே தன்மை உண்டு. ரத்தம் உறையாமல் இருக்க வைக்கக்கூடிய தன்மைங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதனால அளவோடு தான் இஞ்சியை பயன்படுத்த வேண்டியிருக்கும். இந்த மாத்திரை சாப்பிட்றவங்க டோட்டலா அவாய்ட் பண்ண வேண்டியதில்லை. இயற்கையாகவே ரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடிய பண்பு இஞ்சிக்கு ஆல்ரெடி இருக்குன்னு நான் வேற வீடியோல சொல்லியிருக்கேங்கும் போது டோட்டலா அவாய்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, குறைவா எடுத்துக்கலாம். ஆனா யார் ஒருத்தர் முற்றிலுமா தவிர்க்கணும் அப்படின்னா, ஏற்கனவே இதேதான் ரத்த உறுதல் தன்மையை குறைக்கக்கூடிய பிரச்சனைங்கிறதுனால ஹீமோஃபிலியா போன்ற ரத்த சம்பந்தப்பட்ட நோய்கள் இருக்கிறவங்களுக்கு ரத்தப்போக்கு வரக்கூடிய வாய்ப்பு அதிகம், ப்ளீடிங் அதிகமா இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம். இந்த மாதிரி பேஷண்ட் தான்
ரத்த சம்பந்தமான நோய்கள் இருக்கிறவங்க டோட்டலா அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு உணவு இஞ்சி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்து யார் ஒருத்தர் இஞ்சியை ரொம்ப ஜாக்கிரதையா சர்வ ஜாக்கிரதையா யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது கர்ப்பிணிகள் தான். கர்ப்ப காலத்துல ஆரம்ப கட்டத்துல ஒன்றும் பெரிய பிரச்சனை வந்துடாது. ஆனா கர்ப்பிணிகள் அவங்களோட 3வது ட்ரைமஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய 7வது மாதத்தை தாண்டிய பின்னாடி இஞ்சியோட அளவுகளை நல்லாவே குறைச்சிக்கிறது நல்லது. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா அந்த தசைகள் கர்ப்பப்பை தசைகளை சுருங்கி விரிவடைய செய்யக்கூடிய சில வகையான இயற்கையான கெமிக்கல்கள் இஞ்சியில இருக்கு. இது குழந்தை குறை பிரசவத்துல பிறக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுனால ரொம்ப பவர்ஃபுல்லான உணவு தாங்க இஞ்சி. இந்த அளவுக்கு நீங்க பயன்படுத்துறீங்களே டாக்டர்னா, ஆமா அந்த அளவுக்கு அதுக்கு மருத்துவ பண்புகள் இருக்கிறதுனாலதான் நம்ம சொல்றோம். கர்ப்ப காலத்துல அந்த கடைசி 1 மாதமாவது அட்லீஸ்ட் நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது, இஞ்சி அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்தது உடல் எடை ஏற்கனவே நான் ஒல்லிப்பிச்சனா இருக்கேன் அப்படின்னீங்கன்னா இந்த ஒல்லிப்பிச்சான் மனிதர்கள் இஞ்சியை குறைச்சிக்கிறது நல்லது. இதை பின்னாடி இருக்க கான்செப்ட் வேற ஒன்றுமே கிடையாது. இஞ்சி நல்லா ஜீரணம் பண்ணி உணவுகள் சீக்கிரம் ஜீரண மண்டலத்தில் விட்டு கீழே இறங்கி போகக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்குறதுனால சத்துக்கள் முழுமையா நம்மளுக்கு கிடைக்கிறது இல்ல அப்படிங்கிறதுக்காகவே ஒல்லியா இருக்கிறவங்க கொஞ்சம் இஞ்சியை தவிர்த்தா நல்லது. அப்பதான் உடல் எடை கூடும். உணவு குடல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நேரம் உடல்ல தங்கி அப்படி தங்குறதன் மூலமா அந்த குடல்ல இருக்கக்கூடிய இரத்த குழாய்கள் அதிகமான சத்துக்களை உடலுக்குள்ள உறிஞ்சி எடுத்து உடல் எடையை அதிகப்படுத்தும் அப்படிங்கிறது தான் ஒரு நம்பிக்கை. பட் அவங்க உடல் எடை குறையறதுக்கு என்ன வேணா காரணமா இருக்கலாங்கிறதும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா இந்த உடல் எடை குறைவு அப்படிங்கிறது கூடுதலா அதிக முடி உதிர்வு, மாதவிடாய் கோளாறுகள், தசைகளில் சத்து குறைபாடு, வலி போன்ற விஷயங்களையும் உருவாக்குங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால கரெக்டான உடல் எடை என்னைக்குமே முக்கியம். ரொம்ப ஒல்லியா ரொம்ப இழைச்சி போய் இருக்கிறதும் ஆரோக்கியம் கிடையாது. குண்டா இருக்கிறது மட்டும்தான் ஆரோக்கியம் இல்லைன்னு நினைக்காதீங்க. மிகவும் ஒல்லியா இருக்கிறதும் ஆரோக்கியம் குறைபாடு தான். சரிங்க, நம்ம இப்ப இஞ்சி முறப்பாக்குள்ள வருவோம். இஞ்சி முறப்பா பெரியவங்க எல்லாம் அந்த காலத்துல இப்ப குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவா இருந்துச்சு. குழந்தைகளுக்காகவே இதை வீட்லயே செய்யக்கூடிய உணவாகவும் இருந்துச்சு. பல காலமாக குழந்தைகள் ரசித்து சுவைத்து சாப்பிடக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்வீட்டுன்னு சொல்லலாம் இஞ்சி முறப்பாவை. இஞ்சியில் உள்ள செறிவான புரதம், வைட்டமின் சத்துக்கள், சுண்ணாம்பு, தாதுக்கள், தயமின், ரிபோஃப்ளோவின் போன்ற சத்துக்கள் ஜீரண மண்டலத்துல ஜீரணத்தை அதிகரிக்கிறது, ரத்த அழுத்த அளவுகளை குறைக்கிறது, சர்க்கரை அளவுகளை குறைக்கிறது போன்ற மருத்துவ பண்புகளை நீங்க பெறணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா அதுக்கு இஞ்சி முறப்பா சரியான ஒரு உணவு அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா இஞ்சி முறப்பாவோட செய்முறை எப்படி இருக்குங்க. நார்மலாகவே இஞ்சி முறப்பா அப்படிங்கிறது 1 பங்கு இஞ்சி சேர்த்தீங்கன்னா 2 பங்கு சர்க்கரை சேர்த்தாகணும். சர்க்கரை பாகு மாதிரி அதை காய்ச்சி ஆகணும். கூட நம்ம ஏலக்காய் கொஞ்சம் சுவைக்காக சேர்த்துடுறோம். சில பேர் இதில் ஒரு 2 to 3 கமர்ஷியலாக தயாரிக்கப்படும் போது கொஞ்சம் மைதாவும் போடக்கூடிய வாய்ப்பு இருக்கு. எது எப்படி இருந்தாலும் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது இந்த 2 பங்கு சர்க்கரைங்க. இந்த 2 பங்கு சர்க்கரை சேர்க்கிறது அப்படிங்கிறது நாம் இஞ்சி முறப்பாவை ஒரு மருத்துவமாக எடுத்துக்கிறது. அதாவது ஜீரணத்தை அதிகரிக்க நான் சாப்பிட்டோன்னு ஒரு இஞ்சி முறப்பா சாப்பிட்றோம்ப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா அதனால ஒரு பெரிய எஃபெக்ட்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. இஞ்சியோட எஃபெக்டை பெரிய அளவில் குறைச்சிடுது அந்த 2 பங்கு சர்க்கரை அப்படிங்கிறது. அதனால பெரியவங்களுக்கு இது ஒரு டயபெட்டிஸ் இருக்குது, அவங்க எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, ஹைப்போகிளைசிமியா, திடீர்னு சர்க்கரை அளவுகள்லாம் குறையுதில்ல, அப்போ அந்த சர்க்கரை அளவை ஏற்றுவதற்கு சாக்லேட் சாப்பிடணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த சாக்லேட்டுக்கு மாற்றம் இஞ்சி முறப்பாவை யூஸ் பண்ணிட்டு போகலாம். ஆனால் அதுக்காக இது சர்க்கரை ரத்த கொதிப்பு உள்ளவங்களாம் ரெகுலராக டெய்லி சாப்பிட வேண்டிய ஒரு மிட்டாய் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. எந்த மிட்டாயுமே யாருக்குமே ஒத்துக்காது, தேவையில்லைன்னு தான் நான் சொல்லிக்கிட்டு வரேன் இல்லையா. அந்த கேட்டகரியில இந்த மிட்டாயும் அடக்கும். ஆனால் குழந்தைகளுக்கு இது கொடுக்கலாம், அதனால ஒன்றும் இல்லை. வளர்கிற குழந்தைங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அவங்களுக்கு அப்பப்போ கொடுக்கலாம். ஆனால் பெரியவங்களுக்கு எப்பயாவது சாப்பிடக்கூடிய ஒரு எமர்ஜென்சி மருத்துவமா சர்க்கரை நோயாளிகளுக்கு விளங்கக்கூடியது தான் இஞ்சி முறப்பாவை தவிர அதுக்கு மேல இதோட மிகப்பெரிய பயன்கள் மருத்துவ பலன்கள் தனியா கிடையாது இஞ்சி முறப்பாவா சாப்பிடும்போது. ஆனா இஞ்சியோட பலனை நிறைய சொன்னீங்களே டாக்டர், அதை நம்ம எப்படி கிடைக்கும்? இஞ்சி முறப்பா இல்லை ஆனா தனியா இஞ்சி எடுத்துக்கணும்னா வெரி சிம்பிளுங்க. துருவிய இஞ்சியை எடுத்துக்கங்க. அதே இஞ்சி எடுத்துக்கிட்டு 1 பங்குக்கு 3 பங்கு அல்லது 4 பங்கு தண்ணீர் எடுத்துக்கோங்க. தண்ணீரை கொதிக்க வைங்க, இஞ்சியை போட்டு கொதிக்க வைங்க. இஞ்சியின் சாறு நல்லா இறங்கின கொதிக்க வைக்கப்பட்ட அந்த தண்ணீரை எடுத்து வடிகட்டினீங்கன்னா உங்களுக்கு இஞ்சி டீ கிடைக்கும். குழந்தைகளுக்கு கொடுக்கணும்னா கொஞ்சம் தேன் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தேன் சேர்த்தாம டைரக்டா அந்த இஞ்சியை நீங்க பருகலாம், மருத்துவ நன்மைகளை பெறலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.